வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்று ஒரு உயர்வான சித்த மருந்தை பற்றி பார்க்க போகின்றோம். அது என்னவென்றால் கரிசாலை கற்பம். இந்த கரிசாலை கற்பத்தை பற்றி சித்தர்கள் என்ன பாடியிருக்காங்க, போகரையா தன்னுடைய நூலில் இந்த கரிசாலை கற்பத்தை பற்றி என்ன சொல்கிறாரு என்ன அந்த பாடலை நான் பாடுறேன். கேளப்பா கரிசாலை குப்பை மேனி கெடியான கரந்தையோடு வல்லாரை நீலி வாழப்பா பொற்றலையின் செருப்படையினோடு வகையாக நிழலில் உலர்த்தி கொண்டு தானப்பா இடித்து நன்றாகச் சூரணமே செய்து சாதகமாய் வெறுகடிதான் தேனில் உண்ண தேலப்பா கொட்டியதோர் வேகம் போல க்ஷணத்திலே காயசித்தி அந்தி சந்தி உண்ணே. அதாவது இந்த கரிசாலை கற்பத்தில் போகரையா 5 கற்ப மூலிகையை பற்றி சொல்கிறாரு. முதல்ல என்னது, கேளப்பா கரிசாலை குப்பை மேனி கெடியான கரந்தையோடு, அதாவது கரிசாலை என்ற வெள்ளை கரிசலாங்கனி, குப்பைமேனி கெடியான கரந்தையோடு கொட்டை கரந்தை, அப்புறம் வல்லாரை நீலி, வல்லாரை எல்லாருக்கும் தெரியும், நீலி என்ற அவுரி, வண்ணான அவுரி, நீலி என்ற அவுரி, வாழப்பா பொற்றலையின் சிறுபடையினோடு, பொற்றலை என்பது மஞ்சள் கரிசலாங்கனி என்று சொல்லக்கூடிய பொற்றலை கையாந்த கரை, மஞ்சள் கரிசலாங்கனி சிறுபடையினோடு, சிறுபடை என்பது சிறுபடை. ஆக இதில் என்னென்ன முடியாது, கரிசலாங்கனி அதாவது வெள்ளை கரிசலாங்கனி, குப்பை மேனி, கொட்டை கரந்த, வல்லாரை, அவுரி, மஞ்சள் கரிசலாங்கனி என்ற பொற்றலை கையாந்தகரை, சிறுபடை, இது எல்லாமே சமளவெடுத்து நிழலில் உணர்த்தி சூரணம் செய்து திரிகடி அளவு, அதாவது 3 விரல் எடுக்கும் அளவுக்கு தேனில் கலந்து சுத்தமான தேனில் குழச்சி அந்தி சந்தி எடுக்கும்போது ஐயா என்ன சொல்கிறேன்னா, தேல் கொட்டினா உடலில் விஷம் எப்படி சர்றுன்னு ஏறுமோ, தேலப்பா கொட்டியதோர் வேகம் போல் தேலோட விஷம் உடலில் எப்படி சற்று அதனுடைய விஷம் ஏறுமோ தேல், இது க்ஷணத்திலே ஒரு க்ஷணத்தில் உடல் காயசித்தி ஆகிடும்னு போகரையா சொல்கிறாரு. இதில் மூலிகைகள் எல்லாமே தங்கச்சத்து உள்ள மூலிகை தான். அது குப்பைமேனி, வல்லாரை, மஞ்சள் கரிசாலை. அதனால் கட்டாயமாக அது தொடர்ந்து எடுக்கும்போது நோய் உடலில் இருக்கக்கூடிய துர்நீர்கள் கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த கரிசாலை கற்பம் என்பது எஸ்கேஎம்மில் போடுறாங்க, எஸ்கேஎம்மில் கரிசாலை கற்பம்னே போடுறாங்க. இந்த மாதிரி தான் மாத்திரை வடிவில் வருது. இது பொதுவாக பிஎஸ்எம்எஸ் டாக்டரும் இந்த கரிசாலை கற்பத்தை பேஷண்ட்டுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு லிவர் பேஷண்ட் வராங்க, ஒரு தோல் சார்ந்த நோய் வராங்க, உடலில் அரிப்புன்னு வராங்க, எக்ஸிமான்னு வராங்க, இல்லை மூலம் எதுவாக இருந்தாலும் இந்த கரிசாலை கற்பத்தை எழுதாத பிஎஸ்எம்எஸ் டாக்டருங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல மெடிசன்னால் எந்த நோய்க்கு வேணாலும் இது ஒரு துணை மருந்தாக இந்த கரிசாலை கற்ப மாத்திரையை டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ். அது ஸ்கின் எந்த தோல் நோயாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த சிறுநீரக பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கல்லீரல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதனால் உடலில் இருக்கக்கூடிய துர்நீர்கள் கழிவுகளை அத்தனையும் வெளியேற்றி தேகத்தை நல்லா திடமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்வான மருந்து இந்த கரிசாலை கற்பம். இது போகரையாவே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வல்லாரை எல்லாம் வருதுனால இது ஒரு அற்புதமான ஒரு காய கற்பச்சூரணம். நன்றி, வணக்கம்.